ராமநாதபுரத்திற்கு விமானத்தளம் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே போய்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு விஷயம் என்னங்கிறத பார்த்துட்டோம்னா இந்த இடத்துல தான் அந்த விமான நிலையம் வரப்போகிறதா சொன்னாங்க. இதோட வரலாறு பார்த்தோம்னா 2017க்கு முன்னாடியே வந்து நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் மணிகண்டன் அவர்கள் இங்கே வந்திருக்க விமானத்துறை அமைச்சர்கள்ட்ட வந்து இங்கே ஒரு விமான நிலையம் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கோரிக்கை கேட்டு 2017 அதுக்கு ஒரு பெரிய விவகாரம் உருவாச்சு. அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2019 இங்கே பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஸோ 2021 ஒரு அஃபீஷியலாக ஸ்டேட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உடான் ஸ்கீம், அதாவது மாநில இணைப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடான் ஸ்கீம் கீழே வந்து இங்கே ஒரு ஏர்போர்ட் வரும், ஒரு மினி ஃப்ளைட்லாம் இங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்த சூஸ் பண்ணக்கான காரணம் அப்படிங்கிறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வந்து ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ரன்வே எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதில் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. கரெக்டாக பண்ணிட்டு இருக்கும்போது எதனால இது வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம்னா இங்கே இருக்கிற ரன்வே வந்து 0.8 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட்டை வந்து ஒரு ரன்வேல மேலே ஏறணும் அப்படின்னா 2.6 கிலோமீட்டர் மினிமம் வேணும் அப்படின்னு. ஸோ அதற்கான வசதிகள் இந்த பகுதியில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இந்த ரன்வேயை தாண்டி போனோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தென்னக ரயில்வேயோட ஒரு ரயில்வே ட்ராக் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்கே இருக்கிற நம்ம செவரு பகுதி தான் நம்ம ரன்வே ஸ்டார்ட் ஆகிற இடம். ஸோ அங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இந்த நெடுஞ்சாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே இருக்கும்னே சொல்கிறாங்க. அதையும் தாண்டி இதை எடுத்துகிட்டு ஏதோ ஒரு பாலை அமைப்புகள் பண்ணாலுமே அதற்கு பின்னாடி நம்மளுடைய வைகை ஆறு ஓடுறதுனால இந்த 3 காரணங்களாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போதைக்கு வந்து ஒரு ரன்வே அமைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மத்திய அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 36.72 கோடி வந்து ஒதுக்கிட்டு மாநில அரசுகிட்ட வந்து இடம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ மாநில அரசுமே இதற்கான வேலைகள் எல்லாமே துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுத்துட்டாலும் அந்த தென்னக ரயில்வே உள்ள ரயில்வே ட்ராக்கை வந்து நகட்டுறதுல பெரிய சிக்கல் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதற்கு முன்னதாகவே 10 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த ரயில்வே ட்ராக்கை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கேட்டதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அதற்கான வேலைகளுமே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்கும்போது ராமநாதபுரத்தில் ஒரு ஏர்போர்ட் வருமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சுற்றுலாத்தலங்கள், அதுக்கப்புறம் வந்து வணிகர்கள் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. ஸோ வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க இருக்கிறனால ஒருவேளை விமான நிலையம் இங்கே வந்தால் ஒரு பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாங்க. அப்படி ஒருவேளை வந்தாலும் இங்கே 19 பேர் உட்காரக்கூடிய ஒரு பேசஞ்சர் ஏர்கிராஃப்ட் தான் வரும் அப்படின்னு. ஸோ அப்படியே வந்தால் டிக்கெட் வந்து நம்மளுடைய மெட்ராஸுக்கும் ராமநாதபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா 21,000 25,000 வரைக்கும் நம்மளுடைய டிக்கெட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்டு வந்திருந்த இடத்து தான் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான பாசிபிள் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு. நம்மளுடைய மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 78 பேர் வந்துட்டு போகிற அளவுக்கு, 78 பேர் உட்காந்துட்டு போகிற அளவுக்கு ஒரு ஏர்கிராஃப்டை வந்து இங்கே ரன்வே பண்ணணும் அப்படின்னு பிளான் வைக்கிறாங்க. ஒருவேளை நம்மளுடைய அந்த ரயில்வே ட்ராக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.6 கிலோமீட்டர் போகிற அளவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட வர்றதுக்கு இன்னும் 10 வருடங்களுக்கு மேலே ஆகலாம் அப்படின்னு. அதே மாதிரி இப்போ சமீபத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பாண்டிச்சேரியில் வந்து ஒரு 1 கிலோமீட்டரில் வந்து 19 பேர் அடங்கிய ஒரு ஏர்கிராஃப்ட் வந்து டேக் ஆஃப் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஒருவேளை அந்த ஸ்கீமுக்கு வந்து மத்திய அரசு ஓகே பண்ணிட்டாங்கன்னா விரைவில் நம்ம ராமநாதபுரத்தில் வந்து ஏர்போர்ட் வரும். ஒருவேளை இந்த இடங்கள் எதுவுமே சரியாக வரல அப்படின்னா நம்ம கீழக்கரை பகுதிகளில் வந்து ஒரு இடம் தேடிக்கிட்டு இருக்கிறத ஒரு தகவல் வெளியே இருக்குது. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஒரு விமான நிலையம், ஒரு விமான ஓடுதளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து 100 ஏக்கராச்சும் இடம் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இடத்த தான் இப்போ தேடிட்டு இருக்காங்க. இந்த இடத்த ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாதுன்னா இந்த இடத்துல வட்டான் வளர்ச்சின்னு ஒரு ஊர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் கோரவள்ளி அப்படின்னு நிறைய கிராமங்கள் குடியிருப்பு பகுதியில் இருக்கிறனால இது எதையுமே எடுக்க முடியாது. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு சின்ன சிக்கல்களில் தான் நம்மளுடைய ராமநாதபுரம் விமான நிலையம் இருக்குது. ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக ராமநாத நிலையம் வரப்போகுது அப்படின்னு நம்ம ஒரு காணொலி பண்ணியிருந்தோம். 2 வருடம் ஆகியும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாதனால ஸோ இந்த அப்டேட் நம்ம கொடுத்துருக்கோம். இடப்பற்றாக்குறை காரணமாக இப்போதைக்கு விமான நிலையம் வந்து அதை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் ரொம்ப துரிதமாக நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 வருடங்கள் இல்லாட்ட ஒரு 5 வருடங்களில் ராமநாதபுரத்தில் கண்டிப்பாக ஒரு விமான நிலையம் வரும் நம்புவோம். ஸோ அதற்கான முயற்சிகளை மத்திய அரசும் மாநில அரசும் துரிதமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் உள்ள இறைவனோட அருளால் விரைவில் ராமநாதபுரத்திற்கு நம்மளுடைய இந்த விமானத்தில் வரணும்னு வேண்டிக்கிறோம். நன்றி, வணக்கம். கௌதம் குணசேகரன். சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ளை ஆதி அவர்களுக்கும் நன்றி.